குமரவேலுடைய ரிடம்ஷன் ஆர்க்க வேக வேகமாக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாக இருக்குது. குமரவேல் அண்ட் அரசியுடைய கல்யாண ட்ராக் சீக்கிரமாகவே வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அப்பத்தா அப்படின்னா வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னா குடும்பங்கள் சேர்ந்து தான் கொண்டாடணும்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு சக்திவேல் சொல்கிறாரு. முத்துவேலும் கவலைப்படாதரா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நாங்கள்லாம் போய் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட மாட்டோம் அப்படின்னா கூப்பிட்டாலும் தப்பு இல்லைன்னு வடிவு சொல்கிறாங்க. பாட்டி செய்கிறத அப்போ ஆசைப்பட்டதை செய்யலாமேன்னு குமார் சொல்கிறாரு. இந்த மாரியும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து முடியாதுன்னு அண்ணனுங்க 2 பேரும் வந்து அவங்க ஓடுகாடி தான், அதுங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஊருக்கு மத்தியில் நாங்கள் வந்து தலை நிமிர்ந்து நடந்து போக முடியாது அப்படின்னு வந்து அவங்க இப்போ ரொம்ப விடாப்படியாக இருக்காங்க. இதுக்கிடையில் செந்திலுடைய கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. காலைல தூங்கி எந்திரிக்கிறார், எந்திரிச்சோன்னா வந்து சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுத்துரு மீனோ அப்படிங்கிறார். பால் இல்லையே அப்படின்னா வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறார். இவர் இங்கேருந்து கிளம்பி கூட்டு வராமா, இவர் எதையும் வாங்கிட்டு வர மாட்டாராமா, நைட்டு குடிச்சிட்டு வந்து இறங்குவாராமா, எங்கள் அம்மாலாம் எனக்கு காஃபி போட்டு மடியிலே கொடுப்பாங்க அப்படின்னு வேறு வந்து பேசிக்கிட்டு இருந்தார். பொங்குன்னு மூக்கிலே குத்திருக்கணும் மீனா சமகாண்டாயிட்டாங்க. அப்போ ஃபர்னிச்சர் வருது. ஸோ ஃபர்னிச்சர்லாம் வந்து டேபிள் வாங்கியிருக்காரு, தேக்கு மரத்தில் தான் வந்து டேபிள் வாங்கணும், 43,000 டேபிள் 4 சீட்டர் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் வந்து இறங்காது. இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு, முதல்ல எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னா பணம்லாம் ஒரு மேட்ரா, அதெல்லாம் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 30,000 ரூபா வாங்குகிற சம்பளத்தில் ஏற்கனவே கடன் 40,000 வாங்கியிருக்கீங்க. இப்போதைக்கு வந்து வந்தவங்களுக்கு சோறு போட 2,500 கூட உங்கள்ட்ட இல்லையே, இப்போ எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டால் எங்கள் அப்பா கொடுத்தாருல 10 லட்சம் அதுதாங்கிறாங்க. அந்த 10 லட்ச ரூபா காசு மீனாட்ட தான் கொடுத்தாரு. மீனா அதை இங்கேயே வச்சுருந்தாங்க. மீனா அதை எந்த லட்சத்தை பத்திரமா வச்சுனாங்கன்னு பாருங்கள். இவர் தூக்கிட்டு போயிட்டார், தூக்கிட்டு போய் செலவழிச்சிட்டாரு இதை. ஸோ செலவழிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கட்டுப்பாயிட்டாங்க மீனா. கடுப்பாக இதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுங்கும் போதே இவங்க கடுப்பாகி கிளம்பிடுறாங்க. இதுக்கடையில் வந்து இப்போ இவங்க கோமதி கடைக்கு போயிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துகிட்டு இருக்க அவங்கள்ட்ட பேசி இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியா வர வைக்கலான்னு முடிவு பண்ணி குமரவேல் அங்கே போகிறாரு. ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்க, லைஃப் எப்படி போகுது, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்க இவங்க கடுப்பாக இந்த பாரு ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் எதுக்கு தூக்குறீங்க, வீட்டில் பசங்க அத்தனை பேர் இருக்காங்க, அதில் அந்த செந்தில் மச்சான் தான் வந்து கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டாரு, இப்போவே வெயிட்டை உங்களை தூக்க விட்டுருக்காங்க, நான் தூக்குறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து இவர் வேற இவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏய் போடாத பக்கம்னு வந்து கொடுக்க மாட்டேன் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ சரவணன் அங்கே வந்துடுறாரு. வந்து அவரும் அடிக்கிற மாதிரி போக இல்லை மச்சான் அப்படின்னா யாருக்கு யாரா மச்சான் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அப்படின்னா யாருக்கு யாரா அத்தைங்கிறோடனே சரி சண்டை வேணாம் வாடான்னு போயிடுறாங்க அவங்க. ஸோ குமரவேலுடைய முதல் முயற்சி கொஞ்சம் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இது நடக்கும் பொழுதே இங்கே வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்க புது புது பிஸ்னஸ் ஐடியாவெல்லாம் தங்கமயில் கொடுக்குறாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன, அந்த பிஸ்னஸ் பண்ணால் என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காரு பாண்டியன். அப்போ கரெக்டாக பார்த்தா கோமதி ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. என்ன கோமதி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இல்லை மீனாவை நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேச, நீங்கள் தான் அது அவளை பற்றி நினைக்கிறீங்க, ராஜி அவளை பற்றி நினைக்கிறாங்க, ஆனால் அவள் உங்களை பற்றி நினைக்கல அப்படின்னு உடனே இல்லை அத்தையும் அக்காவும் நினைப்பாங்க, இன்றைக்கி வேணால் நம்ம குவார்ட்டர்ஸ் போய் பார்த்து வரலாமான்னு வந்து ராஜி கேட்குறாங்க. கேட்கும் பொழுதே இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை வேணாம் அதெல்லாம் நான் அவங்க இல்லாமல் வாழ பழகிக்கிறேன்னு சொல்லும் பொழுது மீனா உள்ளே வந்துடுறாங்க. அங்கேருந்து வீட்டில் கடுப்பாகி நேராக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. வந்து அத்தையோட சாம்பார் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசாமல் தட்டை எடுத்து போட்டு இட்லியை போட்டு சாம்பாரை வச்சு சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்து சந்தோஷமாக வராங்க கோமதி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே உங்களுக்கு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.